Hi ma, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இப்போ நான் நெய் பர்பி செய்ய போறேன். சூப்பர். அதுக்கு தேவையானது என்னமா? கடலை மாவு 1 கப். ஓகே. சக்கரை 1.5 கப். இதுல 1 கப்ல 1.5 கப் எடுத்துக்கீங்க. ஆமா, இது 1 கப் கடலை மாவுனா இதே கப்ல 1.5 கப் சக்கரை. ஓகே. இதே கப்ல 1 கப் நெய். ஓகேமா. இப்போ செய்யலாம். ஓகேமா. இப்போ கடலை மாவு நம்ம வறுத்துக்கலாம். ஓகேமா. மாவு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஓகேமா. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ மாவு நல்லா மணம் வந்துச்சு. ஓகேமா. எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ சர்க்கரை வச்சுக்கலாம். ஓகேமா. இப்போ 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்குறோம். ஆமாம்மா. 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். ஓகே, ஒரு கம்பி பதமா? காய்ட்டும். ஓகேம்மா. இப்போ நம்ம அந்த இடத்துல நெய்யை உருக்கிக்கலாம். ஓகேம்மா. சர்க்கரை பாகு காய்ச்சிட்ருக்குது. சரி. நெய்யை உருக்கி வச்சுக்கலாம். சரி. இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சி பார்க்கலாம். சரிம்மா. இப்போ கம்பி பாகு வந்துடுச்சு. இந்த மாதிரி. ஓகே. மாவு போட்டுக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலந்துக்கணும். சரி, கட்டி இல்லாமல். ஆமாம். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்காங்க. மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்பாங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. சரிம்மா. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரிம்மா. நல்லா கெட்டியாகிட்டே வருதுல்ல? ஆமாம். கைவிடாமல் கலந்துகிட்டே இருப்பாங்க. சரிம்மா. இப்போ எல்லா நெய்யும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சரிம்மா. ரெடி ஆயிடுச்சு. சரிம்மா. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே. தட்டில் நெய் தடவிட்டு. சரிம்மா. நம்ம அதை கொட்டிக்கலாம். ஓகே. ரொம்ப கட்டி ஆகிடும்ல சீக்கிரத்தில்? ஆமாம். இதே ஒரே மாதிரி நம்ம சமப்படுத்தி எடுத்துக்கலாம். சரிம்மா. இதையே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிம்மா. இப்போ நெய் பர்பி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்மா. ஸோ நல்லா வந்திருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.